26 தேர்தல் உங்கள பொறுத்தவரையில கடினம் தான். மிக மிக கடினம். ம்ஹ்ம். என்ன பொறுத்த வைக்கல. இன்னைக்கு இருக்க தலைவர்களே கூட ம். உறுதியா நாங்க இவ்வளோ சீட்டு ஜெயிச்சுருவோம். அவங்க திமுக உள்ளபடி சொல்றாங்களே அது 200+ன்றாங்க. வெளியில சொல்றது. அதான் சொல்ல வந்தேன். அவங்க மனசாட்சிப்படி ஆ, அவங்கள நீங்க தனியா பார்த்து என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ. இல்ல கஷ்டம் தான் யோசிக்கிறோம். சரி உறுதியா நீங்க ஜெயிச்சுருவீங்க. அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு பிரச்சாரம், இப்பவே இவ்வளோ சுற்றுப்பயணம், கள ஆய்வு, 1 to 1 இதெல்லாம் ஏன் பண்ணணும்? ம். நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னா, எதனால ஜெயிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். யார போட்டா அங்க ஜெயிக்க போறோம்ன்றது தெரியும். ஆமா. அப்போ அமைதியா கூலா இருக்க வேண்டியது தானே. ஓ! திமுக இப்ப நேர்காணல்லாம் மாவட்டந்தோறும் நேர்காணல்லாம் ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏன் நான் பீகார்ல பிஜேபி என்ன பண்ணுச்சோ, அத திமுக இங்க பண்ண ஆரம்பிக்குது. மைக்ரோ மேனேஜ் பண்ணி என்ன பிரச்சனை? சரி பண்ணுங்க. ம். அதெல்லாம் விட்டுறாதீங்க. இப்ப எஸ்ஐஆருக்கு எதிர்த்து கோர்ட்ல போய் கேஸ் போடுறீங்க. ஆமா. அத கேஸ் போட்டோன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? இங்கேயே கூடவே அவங்க தான் ஃபார்ம் கூட ஃபர்ஸ்ட் ஆளுங்களா ஃபில் போய் பண்றாங்க. போய் வேலைய பார்க்குறாங்கல்ல. ஆமா. கிரவுண்டே ஃபாலோ அது ஏடிஎம்கே குற்றம் சாட்டுது. ஏங்க அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்களே வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆ. திமுக வந்து இவங்க ஏடிஎம்கே ஓட்டர்ஸ்லாம் நீக்குது அப்படின்னு. அப்படித்தான் ஒரு அரசியல் கட்சி செயல்படணும். ஓகே. ம்.